அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். ட்ரிபிளட் பிரைம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிளட் பிரைம் அப்படிங்கிறது ஒண்ணு. ஸோ ட்ரிபிளட் பிரைம் தமிழ்ல பகா மூன்றன் தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். பகா மூன்றன் தொகுதி. இரட்டை பகா இன்னும் பரீட்சையில கேட்கல, இன்னும் பகா மூன்றன் தொகுதியும் இன்னும் பரீட்சையில கேட்கல. பகா மூன்றன் தொகுதி அப்படின்னா 3 பகா எண்கள் இருக்கும், அதேதான் வித்தியாசம் 2ஆகவே இருக்கணும். 3 பகா எண்கள் இருக்கும், வித்தியாசம் 2. ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். 3, 5, 7 மூணுமே பகா எண்களா? இதனுடைய வித்தியாசமும் 2, இதனுடைய வித்தியாசமும் 2. அப்போ இது ஒரு ட்ரிபிளட் பிரைம், பகா மூன்றன் தொகுதி. கிளியர்? இரட்டை பகா எண் அப்படின்னா 2 பகா எண் டிஃபரன்ஸ். அந்த ஒரு ஃப்ளோல வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 சொல்லிடுறீங்க. 15ங்கிறது பகா எண்ணே கிடையாது. அதுதான் உங்களுடைய ஆப்ஷன்ல கண்டிப்பா கொடுப்பாங்க. ரைட். அதாவது இந்த 1 தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. 3, 5, 7 தவிர 3, 5, 7 தவிர வேற பகா, அதாவது வேற பகா மூன்றன் தொகுதியே கிடையாது. ரைட். 29, 31, 34ங்கிறது பகா எண் கிடையாது. அதே மாதிரி வித்தியாசமும் 2 கிடையாது. சரிங்களா? ரைட். அப்போ பகா மூன்றன் தொகுதிக்கு இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குங்க. இது ஒண்ணுதான் பகா மூன்றன் தொகுதியா உருவாகமே, வேற வரவே வராது. எல்லாருக்கும் புரியுதுங்களா? ரைட். 17, 19, 23 எழுதியிருக்கீங்க. எல்லாமே பகா எண். ஆனா டிஃபரன்ஸ் 2, 2ன்னு வரலையே. 19க்கும் 23க்கும் டிஃபரன்ஸ் 4 ஆயிடுச்சு இல்லைங்களா? ரைட். 3, 5, 7 மட்டும் தாங்க பகா மூன்றன் தொகுதியாகவே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர். வேற எதுவுமே பகா மூன்றன் தொகுதியாக இருக்காதுங்க. ரைட். ஆக்சுவலா இரட்டை பகா எண்ணை விட பகா மூன்றன் தொகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்களேன். ஏன்னா இரட்டை பகா எண் கூட நிறைய சொல்லலாம். ஆனா பகா மூன்றன் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 1 தவிர வேற கிடையவே கிடையாது. ரைட். ரைட்டுங்க. பிரைம்ல கடைசியா இன்னொரு கான்செப்ட், லாஸ்டா ஒண்ணுங்க, கோ பிரைம். கோ பிரைம் அப்படி இல்லாட்டி வேற பேர் என்னன்னா ரிலேட்டிவ் பிரைம் அப்படின்னு சொல்லலாம். கோ பிரைம்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி ரிலேட்டிவ் பிரைம்னு சொல்லலாம். தமிழ்ல சார் பகா எண் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேரு இணை பகா எண். எப்படி வேணாலும் பரீட்சையில கேள்வி கேட்கலாங்க. அதாவது கோ பிரைம்ங்கிற வார்த்தையும் சார் பகா எண் அப்படிங்கிற வார்த்தையும் எல்லாருக்கும் ஃப்ரீக்வெண்டா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா ரிலேட்டிவ் பிரைம்னு கூட அதை சொல்லலாம், இணை பகா எண் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். புக்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சரிங்களா? அவ்வளவுதான் கான்செப்ட். 2 எண்களினுடைய HCF 1 வந்துச்சுன்னா அதை சார் பகா எண்கள்னு சொல்லலாம், கோ பிரைம் அப்படின்னு சொல்லலாம். நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்க சொல்றீங்களா? எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், நீங்க சொல்லுங்க. அதாவது 5,7 சார் பகா என்ன? எஸ் ஆர் நோ? 5,7 HCF 1 தானே வரும். ரைட். இந்த நோ சொல்றவங்க கவனிங்க. அதாவதுங்க 5 என்ன நம்பரால டிவைட் பண்ணலாம்? 1ஆல டிவைட் பண்ணலாம், 5ஆல டிவைட் பண்ணலாமா? 7 1ஆல டிவைட் பண்ணலாம், 7ஆல டிவைட் பண்ணலாமா? ரெண்டுலயும் பொதுவா என்ன இருக்குங்க? 1 பொதுவா இருக்கு. அதுதான் HCF ன்னு சொல்லுவோம். நம்ம HCF வரும்போது டீடைலா பத்தி பேசலாம். ரெண்டுலயும் பொதுவா இருக்கிற வகுத்தியை வந்து 1 வந்துச்சுன்னா அதை வந்துட்டு கோ பிரைம் சார் பகா எண்கள்னு சொல்லலாம். ஸோ நோ சொன்னவங்க கவனிங்க. ரைட். அது சார் பகா எண்கள் தான். ஓகேங்களா? ஒருவேளை நீங்க தப்பு பண்ணுவீங்க, நான் சொன்னனால ரொம்ப கிளவரா யோசிச்சிட வேண்டாம். இன்னும் கேள்வியே வரல அதுக்குள்ள நானு. ரைட். அடுத்துங்க 2,3 சார் பகா என்ன? 2,3 சார் பகா என்ன? எஸ், வெரி குட். எல்லாருமே கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் 7,9 சார் பகா என்ன? 7,9 சார் பகா என்ன?
இந்த நோ சொல்றவங்க கவனிங்க, எதனால நீங்க நோ சொல்றீங்க? கமெண்ட்ல பேசுங்களேன். ரைட்? நோ சொல்றவங்க ஏன் நோ சொல்றீங்க? என்ன ரீசன்னால நோ சொல்றீங்க? என்ன ரீசன்னால இல்லன்னு சொல்றீங்க? ஓகே. 9 divided by 3 and 9. Okay. வெரி குட். 9 இஸ் நாட் பிரைம் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே. அத தெளிவா ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க. மத்தவங்க எல்லாம் 9ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும்னு சொல்றீங்க. ஓகே. நல்லா கவனிங்க. 9 பிரைம் நம்பர் கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க. நான் பிரைம் நம்பரா இருக்கணும்னு டெஃபினேஷன்ல சொன்னேனான்னு யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? 9 பிரைம் நம்பர் இல்ல சார்ன்னு சொல்றீங்க. சார் பகா எண்ணை பொறுத்த வரைக்கும் அது பகா எண்ணா இருக்கணும்னு நான் ஏதாவது சொன்னேனா? நான் என்ன சொன்னேன்? HCF 1 வரணும்னு மட்டும்தான் சொன்னனே தவிர அது பகா எண்ணா பாருங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ரைட்? இப்ப சொல்லுங்க 7,9 நான் சொன்ன கண்டிஷன் படி சொல்லுங்க. 7,9 சார் பகா எண்ணா இல்லையா? ஏழு 9 சார் பகா எண்ணா இல்லையா? நான் சொன்னேன் இல்லைங்களா? நான் தெளிவா அத எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். ஆனா நீங்க தப்பு பண்ணுவீங்கன்னு நான் சொன்னேன்ல. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா HCF 1 வருதான்னு பாருங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அது பிரைம் நம்பரான்னு பாக்குறீங்க. அதுதான் தப்பு. சரிங்களா? 7,9 அப்படிங்கிறது சார் பகா எண் தான். அது நல்லா கவனிங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். சரியாவே புரிஞ்சுக்காம பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, இல்ல நீங்கன்னு கிடையாதுங்க. எல்லாருமே இதுவரைக்கும் டிஎன்பிசில ஒரு 3-4 வருஷமா படிக்கிறவங்க கூட அவங்க ஏதாவது 7,9 சார் பகா எண்ணான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா 9 பகா எண் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பேர்ல தாங்க பகா எண்ணுன்னு இருக்குது. ஆனா அதனுடைய கண்டிஷன்ல அது கிடையாது. ரைட்? HCF 1 வருதான்னு மட்டும்தான் பார்க்கணும். அந்த நம்பர் பகா எண்ணா பகா எண் இல்லையான்னெல்லாம் பார்க்க கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ட்ரை சொல்றீங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள். 18,25 சார் பகா என்ன? 18,25 18,25 சார் பகா என்ன? 18,25 ரைட். நோ சொல்றவங்க சார் அது பகா எண் இல்லைன்னு சொல்லி நோ சொல்லவே வேண்டாம். அது என்ன நம்பர்னு நீங்க கண்டுக்காதீங்க. HCF 1 வருதான்னு மட்டும் பாருங்க. புரியுதா? இப்ப 18 எந்தெந்த நம்பரால டிவைட் பண்ண முடியும்? 1ஆல, 2ஆல, 3ஆல, 6ஆல, 9ஆல, 18ஆல டிவைட் பண்ண முடியும். 25 1ஆல, 5ஆல, 25ஆல மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ரெண்டுலயும் பொதுவா இருக்கிற வகுத்தி 1 மட்டும்தான். அப்ப இதனோட HCF 1 தானே. அப்ப இது ஒரு சார் பகா எண். இதே நம்பரே பரீட்சையில கேள்வியா கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 18,25 ஒருவேளை சார் பகா எண்களை வச்சு பரீட்சையில கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா இதே நம்பரே பரீட்சை ஆப்ஷன்ல இருக்கும். 18,25 தப்பு பண்ணிடக்கூடாது. ரைட். நம்ம புக்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னாங்க, சார் பகா எண்களை பொறுத்தவரை 2 எண்களும் பகா எண்களாக இருக்கலாம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் 5,7 ரெண்டுமே பகா எண். அல்லது இரண்டுமே பகு எண்ணாக இருக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் 18,25 ரெண்டுமே பகு எண்கள். அல்லது ஒரு எண் பகு எண்ணாகவும் மற்றொரு எண் பகா எண்ணாகவும் இருக்கலாம். ஒன்னு 7 இன்னொன்னு 9. ஒன்னு பிரைம் நம்பர் இன்னொன்னு காம்போசிட் நம்பர். இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாங்க. சார் பகா எண்களை பொறுத்தவரை அவ்வெண்கள் பகா எண்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னே புக்ல ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லி இருந்திருப்பாங்க. சார் பகா எண்களை பொறுத்தவரை அவ்வெண்கள் பகா எண்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேருல மட்டும்தான் பகா எண் இருக்குது. அது பகா எண்ணா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த சார் பகா எண் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம திரும்ப LCM HCF படிக்கும்போது படிப்போம். ஏன்னா இங்க HCF பத்தி பேசுறோமா, மறுபடியும் LCM HCFல மறுபடியும் அதை பத்தி டீட்டெயிலா பேசுவாங்க. ரைட். பிரைம்ங்கிற கான்செப்டே இதோட முடிஞ்சுங்க. பிரைம்ங்கிற கான்செப்டே இதோட முடிஞ்சு. இதுல எதெல்லாம் நம்ம பார்த்ததுல எதெல்லாம் தேவை, அதாவது திரும்பவும் நான் சொல்ல வரேன், தேவை அப்படிங்கும் போது நிறைய பார்த்துட்டோம். அதுல இது தேவைன்னு நான் சொல்ல வரல. நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி ஏதோ தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முறை ரீகால் பண்றேன் அப்படி சொல்லிக்கலாம். சரிங்களா? சோ 1ல இருந்து 50 வரைக்கும் எத்தனை பகா எண், 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண், 1ல இருந்து 200 வரைக்கும் எத்தனை பகா எண்.
அப்படி இல்லாட்டி பகு எண் எத்தனை அப்படின்னு நம்ம மாத்தி கேள்வி கேட்டோம். அந்த மாதிரி பரீட்சையில எதிர்பார்க்கலாம். அடுத்தது 4 நம்பர் கொடுத்துட்டு இதுல எது பகா எண்ணாக இருக்குன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கொடுத்திருக்க நம்பருக்கு அடுத்த நம்பரையும் முன்னாடி இருக்கிற நம்பரையும் பின்னாடி இருக்கிற நம்பரை எழுதிட்டு 2ல ஏதாவது ஒன்று 6ஆல டிவைட் ஆச்சுன்னா கொடுத்த நம்பர் வந்து பகா எண் அப்படின்னு சொல்லலாம். அதுல நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பகா காரணி. பகா காரணின்னு ஒண்ணு பார்த்தோம். பகா காரணிகளுடைய எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா பகா எண்களாக இல்லாம இருந்துச்சுன்னா அந்த எண்களை பகா எண்களாக மாத்தி எண்ணிக்கை சொல்லணும். பவர்ல இருக்க நம்பரை தான் கூட்டி சொல்லணுமே தவிர எத்தனை நம்பர் வந்திருக்குன்னு சொல்லிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இரட்டை பகா எண் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். இரட்டை பகா எண் அப்படிங்கிறது என்னன்னா 2 எண்கள் இருக்கு, ரெண்டுமே பகா எண்கள், அதனுடைய வித்தியாசம் 2. அடுத்தது பகா மூன்றன் தொகுதின்னு ஒண்ணு பார்த்தோம். பகா மூன்றன் தொகுதி அப்படிங்கிறது என்னதுங்க, 3 நம்பர் இருக்கும், டிஃபரன்ஸ் 2 இருக்கணும். 3, 5, 7 தவிர வேற எதுவுமே பகா மூன்றன் தொகுதியாக இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோப்ரைம் சார் பகா எண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சார் பகா எண்கள் பொறுத்த வரைக்கும் அது பகா எண்கள்னால நீங்க செக் பண்ணவே பண்ணாதீங்க. HCF 1 வருதா அப்படிங்கிறத மட்டும் தான் செக் பண்ணணும். எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? ஸோ பிரைம் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதாங்க. இது எல்லாமே வந்துட்டு இதுல எதெல்லாம் பரீட்சையில் இன்னும் கேட்கல அப்படின்னா இரட்டை பகா எண்ணும் பகா மூன்றன் தொகுதி மட்டும்தான் பரீட்சையில கேட்கல. மீதி பேசுனது எல்லாமே எக்ஸாம்ல கேட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இரட்டை பகா எண்ணும் பகா மூன்றன் தொகுதி மட்டும்தான் இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்காத ஒரு விஷயம். இதை தாண்டி மீதி இருக்கக்கூடியது எல்லாமே பரீட்சையில கேட்டு வந்திருக்காங்க. ரைட். ஸோ அடுத்தது இப்போ இந்த நம்பர்ஸை வந்து நம்ம டெசிமல் நம்பர்னால நம்ம முன்னாடி படிச்சோம் இல்லைங்களா? அந்த டெசிமல் நம்பர் கான்செப்டை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது தசம எண்ண பின்ன எண்ணாக கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. தசம எண்ண பின்ன எண்ணாக மாத்த சொல்லி கேட்பாங்க. இது எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வியை நம்ம பார்ப்போம். 0.35 பார். இது வந்து குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட கேள்விங்க. 0.35 பார் அப்படிங்கிறத பின்னமா எழுதுனா எப்படி எழுதணும் அப்படிங்கிறது குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. ஸோ அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ல கேட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த கேள்வியே குரூப் 4ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2018 குரூப் 4ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ல இதை பத்தி கேள்வியா கேட்டு வந்திருக்காங்க. ரைட். 2019 குரூப் 4ல. ரைட். இப்போ இதுலங்க இப்போ 0.35 அப்படிங்கிறத 35/100 அப்படின்னு எழுதலாமா? 0.35 அப்படிங்கிற ஒரு தசம எண்ண பின்ன எண்ணாக எழுதும் பொழுது 35/100 எழுதலாமா? நீங்க பின்னமா மாத்தும் போது நல்லா புரிக்கணும், அந்த எண்ணினுடைய மதிப்பு மாறாம மாத்தணும். இப்ப நான் 35 100ஆல டிவைட் பண்ணா அதே 0.35 தான் வரும். அதனுடைய மதிப்பு மாறல. புரியுது இல்லைங்களா? அப்ப மதிப்பை மாத்தாம எழுதணும். ரைட். இப்போ இதை எப்படி சார் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது பரீட்சையில கேள்வியா கேட்கும் பொழுது ஆப்ஷன்ல 35/100 கண்டிப்பா இருந்துச்சுங்க. நிறைய பேர் அந்த ஒரு தப்பு பண்ணாங்க. 35/100. ரைட். இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா 0.3535 போய்கிட்டே இருக்கு. எது வரைக்கும்? நிக்காம போய்கிட்டே இருக்கு. இன்ஃபினிட்டி வரைக்கும். பார்னுடைய அர்த்தம் அதுதான். எந்த நம்பருக்கு மேல பார் இருக்கோ அந்த நம்பர் திரும்ப வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இதை எப்படி பின்னமா எழுதுறது அப்படின்னா எப்படி எழுதுறதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பின்னமா எழுதுறோம் அப்படின்னா மேல தொகுதி இருக்கும், கீழே பகுதி இருக்குமா? பின்னமா எழுதணும் அப்படின்னா மேல தொகுதி இருக்கும், கீழே பகுதி இருக்கும். ரைட். தொகுதியில என்ன பண்ணணும், பகுதியில என்ன பண்ணணுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குவாங்க. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. எந்த கேள்வி கேட்டாலும் அதே தான் பண்ண போறோம். எந்த நம்பர் கேட்டாலும் அதே தான் பண்ண போறோம். தொகுதியில என்ன பண்ணணும், பகுதியில என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்ப தொகுதியில என்ன பண்ணணும் அப்படின்னா கேள்வியில கொடுத்திருக்க நம்பர் அப்படியே எழுதிக்கணும், புள்ளி இல்லாம. புள்ளி இல்லாம எழுதுனா என்ன எழுதணும்? 0.35 புள்ளி இல்லாம 0.35 எழுதிக்கலாமா? முன்னாடி 0 போட்டா மதிப்பு கிடையாது இல்ல? ஓகே. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல பார் இல்லாத நம்பரை கழிக்கணும். பார் இல்லாம என்ன நம்பர் இருக்கு? 0 மட்டும்தான் இருக்கு. கழிச்சிடலாமா 0வை? இதுதான் தொகுதியில பண்ணக்கூடிய விஷயம். திரும்ப பாருங்க.
புள்ளி இல்லாம கேள்வியில இருக்கிற நம்பர் அப்படியே எடுத்து எழுதுறோம். பார் ஆகாம என்ன இருக்கோ அதை அதுக்குள்ள கழிக்கிறோம். இதுதான் தொகுதி. என்ன நம்பரா இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி, இதுதான் கான்செப்ட். அடுத்து பகுதிக்குள்ள வரலாம். பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எத்தனை இலக்க எண்ண எழுதணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கம் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கம் இருக்கு? 2 இலக்கம் இருக்கா? அப்ப புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம் இருக்கு அப்படின்னா 2 இலக்க எண்ண நம்ம எழுத போறோம். சோ புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம் இருக்கு அப்படின்னா 2 இலக்க எண்ண நம்ம எழுத போறோம். ரைட். அந்த 2 இலக்கமும் எப்படி எழுத போறோம் அப்படின்னாங்க, எழுதுனதே தெரியாத அளவுக்கு அடிச்சிட்டேன். ரைட். 0.35 பார். இப்போ புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. அப்ப கீழே 2 டிஜிட் நம்பர் எழுத போறோம். பார் எத்தனை நம்பர் ஆயிருக்கோ அத்தனை 9 எழுதணும். பார் ஆகாத நம்பருக்கு 0ன்னு எழுதுவோம். இப்ப 2 நம்பருக்கும் பார் ஆயிருக்கா, 3க்கும் பார் இருக்கு, 5க்கும் பார் இருக்கா, 2 9 போட போறோம். ரைட். அப்போ 35/99. ரைட். நீங்க அப்புறமேட்டு கால்குலேட்டர் எடுத்து செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 35 99ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.353535 போயிட்டே இருக்கும். ரைட். அப்ப இதனுடைய ஆன்சர் 35/99. நம்ம இன்னும் நிறைய கேள்விகள் இதை பிராக்டிஸ் பண்ணுவோம். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா அப்படிங்கறத பாருங்களேன். நான் திரும்பவும் சொல்றேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, பார் ரைட் கமெண்ட்ஸ் நான் பாத்துறேன். சாரி, கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஓகேங்க, ரைட். அதாவதுங்க, அந்த பார் ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனா மாத்துறோம். டெசிமல் டு ஃபிராக்ஷன் கன்வர்ஷனுங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டெசிமல் நம்பரை ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றோம். தசம எண்ண பின்னமா எழுதணும். இப்போ அந்த பின்னம் அப்படின்னா மேல தொகுதி இருக்கு, கீழே பகுதி இருக்கு. ஒரு ஃபிராக்ஷன் அப்படின்னா மேல நியூமரேட்டர் இருக்கு, கீழே டினாமினேட்டர் இருக்கு. சோ நியூமரேட்டர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கிறோம். பாயிண்ட் இல்லாம, பாயிண்ட் இல்லாத நம்பரை மைனஸ் பண்றோம் அதுல. அதுதான் நியூமரேட்டர்ல பண்ணக்கூடிய விஷயம். டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் முதல்ல எத்தனை டிஜிட்னு டிசைட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை டிஜிட் எழுத போறோம். ரைட். அதுல பார் ஆனதுக்கு 0ன்னு ரெப்ரசென்ட் பண்றோம். பார் ஆகாததுக்கு சாரி, பார் ஆனதுக்கு 9ன்னு ரெப்ரசென்ட் பண்றோம். பார் ஆகாததுக்கு 0ன்னு பண்ண போறோம். ரைட். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், அப்பதான் இன்னும் தெளிவா புரியும். 0.35 பார். அது எப்படி எழுத போறேன்? 35 மைனஸ் 3. எல்லாருக்கும் இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கான்னு பாருங்க. புள்ளி இல்லாம மொத்த நம்பரை எழுதிட்டேன், அதுல பார் ஆகாத நம்பரை கழிச்சிட்டேன். கீழே என்ன பண்ண போறேன், முதல்ல எத்தனை டிஜிட்னு பாக்குறேன். புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா, அப்ப 2 டிஜிட் நம்பர் கீழே எழுத போறேன். இங்க லாஸ்ட்ல இருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் பார் ஆனதுக்கு 9, பார் ஆகாம ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு பதிலா 0. இப்ப ஆன்சர் 32/90. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அடுத்த ஒரு விஷயம், ரைட். இன்னும் சுருக்க முடியும் 2ஆல எல்லாம். ரைட். முதல்ல எப்படி எழுதுறதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். 32/90 புரியுதுங்களா? ரைட். இதுல இது வரைக்கும் இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? 0.35 பார் அப்படிங்கிறது இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்விங்க. ரைட். இது ட்ரை பண்றீங்களான்னு பாருங்க. 1.5 பார். ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. 1.5 பார். கமெண்ட்ல சொல்லுங்க. 1.5 பார். நான் சொல்றேன், அப்படியே நீங்க எழுத முடியுதான்னு பாருங்க. தொகுதியை பொறுத்த வரைக்கும், நியூமரேட்டர் பொறுத்த வரைக்கும் புள்ளி இல்லாம நம்பர் அப்படியே எழுதிக்கிறோம். அதுல பார் ஆகாத நம்பரை கழிக்கிறோம். முடிஞ்சு ஒரு ஸ்டெப். நியூமரேட்டர் இவ்வளவுதான். டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் முதல்ல எத்தனை டிஜிட்னு யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் பார் ஆனதுக்கு 9ன்னு எழுதுறோம், பார் ஆகாததுக்கு 0ன்னு எழுதுறோம். ஆன்சர் 1.5 பார். 1.5 பார். 5 மைனஸ் 1/90 போட்டிருக்கீங்க. ஓகே, 4/90 இல்லையே, நான் மொத்த நம்பர் எழுத சொன்னேன் இல்லைங்களா? அதாவதுங்க, என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னா, இங்க 0, இந்த 0க்கு வேல்யூ இல்ல இல்லைங்களா? இங்க முன்னாடி 0 போட்டாலும் ஒண்ணுதான், போலினாலும் ஒண்ணுதான் இல்லைங்களா? அதனால நான் எழுதல. 1க்கு நம்பர் எழுதலாம் இல்லைங்களா? ரைட். 1க்கு நம்பர் எழுதலாம் இல்லைங்களா? 14/90ங்கிறது கரெக்ட். வெரி குட். 4/9 அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. ஆனா அது 14/9ன்னு சொல்லணும். வெறும் 4/9 சொல்லக்கூடாது.
ஏன்னா முன்னாடி ஒன்றை விட்டுட்டீங்க இல்லைங்களா? ஓகே, நான் இங்க எழுதி காமிக்கிறேன். இந்த நம்பர் அப்படியே எழுதுறேங்க. 15 அப்படியே எழுதுறேன், புள்ளி இல்லாம. -1. இந்த ஸ்டெப் புரியுதா? நான் கேள்வியில இருக்க நம்பர் அப்படியே எழுதிட்டேன். மைனஸ் புள்ளி இல்லாம எழுதிட்டேன். பார் ஆகாததை கழிக்கிறேன். கீழே ஒரு டிஜிட் தான் எழுத போறேன். ரைட், கீழே ஒரு டிஜிட் தான் நான் எழுத போறேன். ஏன்னா ஒரு டிஜிட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் இருக்கு. அந்த ஒரு டிஜிட்டும் பார் ஆகிருக்கு. அப்ப 9. ரைட், அப்ப 14/9 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 90 அப்படிங்கிறது தப்பு, 14/9 அப்படிங்கிறது ஆன்சர். நான் அதுக்காக தான் இந்த 90 தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் முதல்ல எத்தனை டிஜிட்னு டிசைட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? இப்போ ஒரு டிஜிட் தான் எழுத போறோம் அப்படின்னா அந்த 90ங்கிற தப்பு நடந்தே இருக்காது. நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. நான் நான் எழுதுற ஸ்டெப்பே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், தொகுதியை பொறுத்த வரைக்கும், நியூமரேட்டர் பொறுத்த வரைக்கும் அப்படியே கேள்வி எழுதிடுறேன், புள்ளி இல்லாம. பார் ஆகாததை கழிக்கிறேன். கீழே என்ன பண்றேன், முதல்ல எத்தனை டிஜிட்னு யோசிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் அந்த டிஜிட்டை எழுதுறேன். இப்ப புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 90ங்கிறதப்ப நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம். ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்ப ஆன்சர்ல ஒரு டிஜிட் தான் எழுத போறோம். திரும்பவும் ரிப்பீட் பண்றேங்க. ரைட், ஸோ திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸும் நான் கொடுக்குறேங்க, கவனிங்க. அதாவது இதே நம்பரே எழுதலாம். 1.50 பொறுத்து 5 பார் அப்படிங்கறத பொறுத்த வரைக்குங்க 15ன்னு புள்ளி இல்லாம எழுதிட்டேங்க. அதுல பார் ஆகாததா கழிக்கிறேன். இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? புள்ளி இல்லாம அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டேன். -1 பண்றேன். ஏன் -1 பண்றேன் அப்படின்னா பார் ஆகாத நம்பரை கழிக்கணும். அதுல பார் ஆகாம 1 மட்டும் தான் இருக்கு, அதனால கழிக்கிறேன். ஏன் சார் புள்ளி வைக்கல அப்படின்னா, புள்ளியோட எழுதுனா அது பின்னமே கிடையாது. புள்ளியை ரிமூவ் பண்றதுக்கு தான் நம்ம பின்னமே யூஸ் பண்றோம். அதனால புள்ளியோட எழுதிட வேண்டாம், தப்பு பண்ணிட வேண்டாம். டிவைடட் பைல பாருக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட் நம்பர் கீழே எழுத போறேங்க. பாருக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குங்க. அப்போ ஒரே ஒரு நம்பர் தான் எழுத போறோம். அந்த ஒரு நம்பர் பாரா இருக்கு. அதாவது புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட் நம்பர் எழுத போறோம் கீழே. புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அந்த ஒரு நம்பரும் பாரா இருக்கு. அப்போ 9ங்கிறது எழுதுறோம். சோ 14/9. ரைட், 14/9. எல்லாருக்கும் புரியுதா? இன்னொரு முறை கேட்ட உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போங்க, இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் பெருசா கூட பார்ப்போம். 2.34 4க்கு மட்டும் பார். 2.34 அதுல 4க்கு மட்டும் பார். 2.34 அதுல 4க்கு மட்டும் பார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், புள்ளி இல்லாம எழுதிட்டு பார் ஆகாததை கழிக்கணும் மேல. கீழே எத்தனை டிஜிட்னு டிசைட் பண்ணணும். நான் சொல்றது ஒவ்வொரு இடமே ஒவ்வொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை டிஜிட்னு டிசைட் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அந்த 90 ஆன்சர் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. ரைட், அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. முதல்ல எத்தனை டிஜிட் அப்படின்னு பாருங்க, அதுக்கப்புறம் அது என்ன டிஜிட், 0வா 9ஆங்கிறத எழுதலாம். ரைட், சோ கமெண்ட்ல ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ரைட், ஓகே, அது இன்னும் சிம்பிளிஃபை பண்றீங்க. சிம்பிளிஃபை பண்றது அடுத்த விஷயங்க. ரைட், அதாவது எழுத தெரியுதா அப்படிங்கறத மட்டும் பார்ப்போம். சிம்பிளிஃபை பண்ணா 216 வராதுன்னு நினைக்கிறேங்க. சரி, 116 வராதுன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட வேண்டாம் சிம்பிளிஃபிகேஷன்ல. ரைட், அப்போ 234 அப்படியே எழுதிட்டேன். அதுல 2ஐயும் 3ஐயும் கழிக்கிறேன், 23. இந்த ஸ்டெப் முடிஞ்சுச்சு. கீழே 2 டிஜிட் எழுத போறேன், ஒரு 9 ஒரு 0. ரைட், இப்ப ஆன்சர் இதை கழிச்சோம் அப்படின்னா 211/90. ரைட், வேற ஒண்ணு 0.001 பார். இதுக்கான ஆன்சர் சரியா சொல்ல முடியுதான்னு பாருங்க. நீங்க ஒண்ணுன்னா நீங்க பாத்துக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் உங்களை நீங்களே. அதாவது ஒரு தப்பு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த முறை அந்த தப்பு பண்ணாம இருக்கீங்களாங்கிறது பாருங்க. ரைட், 0.001 பார்.
0.001 bar. Right. So சாந்தி அப்படிங்கிறவங்க by 9 போட்டிருக்கீங்க. நீங்க நல்லா கவனிங்க. நீங்க கீழே டினாமினேட்டர் எழுதும் பொழுதுங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை டிஜிட் எழுதணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. போன கேள்வி இல்ல, ரைட்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க 2 டிஜிட் இருக்குங்க. அப்ப 2 நம்பர் எழுதணும். அப்படி 2 நம்பர் எழுதணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாவே நீங்க 9ங்கிற தப்பு பண்ண மாட்டீங்க. 90ங்கிற நம்பர் எழுத தெரியும் உங்களுக்கு. ரைட். 0.001 bar. ஓகே, 1999. வெரி குட். 1900 அப்படின்னு சொல்லி போட்டவங்க கவனிங்க. ட்ரை பண்ணுவோம் நம்ம. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்கிற ஜீரோஸ் கவுண்டே தேவையில்லைங்க. 1 மைனஸ் கழிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. 0 டிவைடட் பை 3 டிஜிட் நம்பர், 3 டிஜிட்லயுமே பார் ஆயிருக்கு. அப்போ 3மே 9ன்னு தான் எழுதணும். 1 by 9 அப்படி 999 அப்படிங்கிறது ஆன்சர். 1 by 999 அப்படிங்கிறது ஆன்சர். 1 by 900 போட்டவங்க கவனிங்க. பார் ஆகலினாதான் 0 போடணும். எல்லாமே பார் ஆகி தான் இருக்கு. அப்போ 9ன்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். கிளியர்? 1 by 999 எல்லாருக்கும் புரியுதா? ரைட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டெசிமல் டு ஃபிராக்ஷன், அதாவது தசம எண்ண பின்ன எண்ணா மாத்த சொல்லி பரீட்சையில எப்பயுமே கேள்வி கேட்பாங்க. நான் இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுப்பேன். ரைட். அந்த 2 எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணிடுவோம் நம்ம. 1.462 bar. 1.462 bar. 1.462 bar. எல்லா தலையுமே அதை ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்த கான்செப்டே முடிஞ்சு இதோட. சரிங்களா? தசம எண்ண எப்படி பின்னமா மாத்துறதுங்கிற கான்செப்டே இவ்வளவுதான். ரைட். அப்போ இது வரைக்கும் நம்ம போட்டதுல இருந்து பதில் சொல்ல முடியுதா அப்படிங்கறத ட்ரை பண்ணுங்க. நீங்க சரியா பண்ணணுங்கிறத கொஞ்ச நாள் பெரிய நம்பராகவே கொடுத்துருக்கேன். பரீட்சையில இந்த 0.35 கேட்டதுதான். சரிங்களா? ரைட். ஓகேங்க. ஸோ தாமரை கழித்தல்ல சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. அது போக டினாமினேட்டர் தப்பு பண்ணிருக்கீங்க. குட். ஓகே, நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, சரியாவும் பண்ணிருக்கீங்க. வெரி குட். ரைட். இப்போ நீங்க டினாமினேட்டர் தப்பு பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த தப்பை கண்டிப்பா பண்ண மாட்டீங்க. என்னது? டினாமினேட்டர் பகுதியை பொறுத்த வரைக்கும் முதல்ல எத்தனை இலக்கம் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வெறும் 9 மட்டும் போட மாட்டோம். 3 இலக்கம்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா 9ங்கிற தப்பு அங்க நடக்கவே நடக்காதுங்க. ரைட். நான் சொல்ற விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுங்க. ஓகேங்க. சோ இப்போ இங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 1 4 6 2 கேள்வியில கொடுத்திருக்க நம்பர் அப்படியே புள்ளி இல்லாம எழுதிடுறோம். அதுல பார் ஆகாததை கழிக்கிறோம். 1 4 6 கழிச்சிடுறோம். அடுத்தது 3 டிஜிட் தள்ளி இருக்கு புள்ளி. அப்போ 3 நம்பர் கீழே எழுத போறோம். அதுல ஒரு நம்பர் பார் ஆயிருக்கு 9. பார் ஆகாம 2 நம்பர் இருக்கு 2 0. ரைட். இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா 1316 கிடைக்குது டிவைடட் பை 900 அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். ஓகே. ஸோ லாஸ்டா ஒரு நம்பர் கொடுக்குறேங்க. ரைட். அதை எவ்வளவு பேர் சரியா ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கறத பார்ப்போம். 4.62 bar 3. 4.62க்கு மட்டும் பார், நெக்ஸ்ட் 3. இந்த டெசிமல் தசம எண்ண பின்ன எண்ணாக மாற்றுக. சோ இந்த ஒரு கான்செப்ட்ல இது ஒரு லாஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். ரைட். சோ ஆன்சர் பண்ண முடியுதுங்களா? 4619 by 900 சொல்லிருக்கீங்க. ஓகே. 4160 சொல்லிருக்கீங்க. 3160 by 900 சொல்லிருக்கீங்க. ஃப்ரீக்வெண்டா சொன்ன ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4160 by 900.
ஸோ எல்லாருக்கும் அதுதான் வருதுங்களா? ரைட். ஆக்சுவலாங்க இந்த ஒரு கேள்வியே தப்புங்க. இப்படி ஒரு கேள்வி இருக்க வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. 2 பார்னா என்ன அர்த்தம்? 2ங்கிற நம்பர் வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். 2ங்கிற நம்பர் வந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் 3ங்கிற ஒரு நம்பர் வர வாய்ப்பு இருக்கா? ரைட். ஆன்சர் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. கமெண்ட்ல ஆன்சர் வந்துகிட்டே இருக்கு. ஆன்சர் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. இந்த ஒரு கேள்வியே தப்புங்க. ரைட். அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கா, அந்த பேசிக் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேள்வி நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்படி ஒரு கேள்வி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, சார் மியூட்ல இருக்காரு, வந்துருவாங்க. ரைட் ரைட். சாரி சார். ஓகே ஓகேங்க. மியூட் ஆயிருச்சு. நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். ஸோ இதை இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். அதாவது இங்க என்னன்னா, இப்போ 0.35 பார் அப்படிதனுடைய அர்த்தம் என்னன்னா 0.3 555ங்கிற நம்பர் போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ரைட். அப்போ இங்க இந்த கேள்வியில 4.6222ன்னு போய்கிட்டே இருக்கு அப்படின்னா 3ங்கிற ஒரு நம்பர் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இப்படி ஒரு நம்பரே இருக்க வாய்ப்பு கிடையாது. எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் இப்படி ஒரு நம்பர் கிடைக்காது. அதாவது எந்த பின்னத்தை தசமமா மாத்தினாலும் இப்படி ஒரு நம்பர் கிடைக்காது. ஸோ இருந்தும் நான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம பேசிக்க அந்த கேள்வியவே புரிஞ்சுக்காம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னாங்க, கண்ணை மூடிட்டு எந்த கேள்வி கொடுத்தாலும் மேல இதை பண்ணணும் கீழே இதை பண்ணணும்னு பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? அந்த ஒரு தப்பு நீங்க பண்ணும்போது தான் அதை புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் இந்த ஒரு கேள்வியை ஆட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ரைட். அதனால முதல்ல ஒரு கேள்வி சரியா இருக்கா, அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சதுக்கு அப்புறம் கணக்கு போட ஆரம்பிங்க. ரைட். ஸோ மறுபடியும் மியூட்ல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். 0.35 பார்ல 0.3555ங்கிற நம்பர் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி 4.62 பார் 3 அப்படிங்கிறதுல 4.6222ங்கிற நம்பரை ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா மறுபடியும் 3ங்கிற ஒரு ஃபைனட் நம்பர் அங்க வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. சரிங்களா? இப்படி ஒரு நம்பர் இருக்கவே இருக்காது. எந்த பின்ன நம்பரை டிவைட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு தசாம எண் கிடைக்காது. சோ இந்த மாதிரி கேள்வி இப்படி தப்பா இருந்தும் நான் கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, அந்த ஒரு கேள்வி தப்புங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா, இல்ல நமக்கு தெரிஞ்ச மெத்தட அதில் அப்ளை பண்றோமா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒரு பேசிக் தெரியாம நம்ம அந்த ஒரு கேள்வி அப்ரோச் பண்ணிடக்கூடாதுங்க. அதாவது நம்ம ஒரு கான்செப்டை படிச்சிருக்கோம், அதை எந்த கேள்வி கேட்டாலும் அப்ளை பண்ணிடக்கூடாது. அந்த கேள்வியே முதல்ல சரியா இருக்கா, அதில் அப்ளை பண்ண முடியுமாங்கிறத முதல்ல பார்த்த உடனே புரிஞ்சுக்க தெரியணும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சிருக்க முடியும். ரைட்டுங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் இதோட முடிஞ்சுங்க. டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் குரூப் 4 எக்ஸாம்லேயே கேட்ட கேள்வி, அது வேற எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்துருந்துருக்கோம். இன்னும் ஒரு 2-3 கான்செப்ட் தான் சின்ன சின்னதா இருக்கு. அதை நம்ம அடுத்த கிளாஸஸ்ல வந்து கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாம். சாரதி சார் மைக் ஆன்ல தான் சார் இருக்கு, கேட்கலாம் சார். ஓகே ஓகேங்க.
ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சார். ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர் ஸ்டார்டிங்ல வித் எக்ஸாம்பிள்ஸோட சொன்னீங்களா சார்? ஆமாங்க. அது மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க சார். நீங்க சொல்லும்போது தமிழ்லயே சொல்லிட்டீங்க சார் ஃபாஸ்டா. அது மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க சார். ஓகேங்க. ஒண்ணும் இல்லைங்க. ரேஷனல் நம்பர் அப்படிங்கறத ஃபிராக்ஷனா எழுதக்கூடிய நம்பரை ரேஷனல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபிராக்ஷனா எழுத முடியாத நம்பரை இர்ரேஷனல். ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் அவ்வளவுதாங்க. ரைட். a by bங்கிற ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல எழுத முடிஞ்சுச்சுன்னா அதை ரேஷனல்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். அந்த ரேஷனல் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ்ல இருக்கலாம், மைனஸ்ல இருக்கலாம், நேச்சுரல் நம்பரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ல 5 அப்படிங்கிற நம்பரை நம்ம 5/1ன்னு சொல்லலாம். அதை ஃபிராக்ஷனா எழுத முடியும். டெசிமலா கூட கொடுக்கலாம். 0.75 அப்படின்னு சொன்னா கூட டெசிமல் நம்பரை கூட நம்மளால ஃபிராக்ஷனா எழுத முடியும். அதை ரேஷனல்னு சொல்லலாம். இர்ரேஷனல் அப்படிங்கிறது என்னன்னாங்க, பை அப்படிங்கிறது ஒரு இர்ரேஷனல் நம்பர். இது எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்விங்க. அடுத்தது √2, √4 அப்படிங்கிற √2, √3 இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கால்குலேஷனுக்காக ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ்ங்க. அதை ஃபிராக்ஷனா எழுத முடியாது. சோ ஃபிராக்ஷனா எழுத முடியாத நம்பரை இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ஓகே சார். ஓகே சார் இரட்டை பகாயன் ஒரு டைம் சொல்லுங்க சார். இரட்டை பகாயன் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ரெண்டு நம்பரும் பகா எண்ணாக இருக்கணும். அந்த ரெண்டு நம்பரினுடைய வித்தியாசமும் 2ஆக இருக்கணும். இவ்வளவுதான் விஷயங்க. ரெண்டு எண்ணும் பகா எண்ணா இருக்கணும், ரெண்டினுடைய வித்தியாசமும் 2ஆக இருக்கணும். ஓகேங்க சார். ரைட். எல்லா நம்பருக்கும் வந்துட்டு கோ பிரைமை பத்தி ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க கமெண்ட்ல. கோ பிரைம் அப்படின்னா HCF 1 வரணும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ எல்லா நம்பருக்கும் 1ங்கிறது அதனுடைய ஃபேக்டரா இருக்கும்ல சார், அப்ப எல்லா நம்பரும் கோ பிரைமான்னு கேட்டிருக்கீங்க. இல்லைங்க. அதாவது HCF 1ங்கிறது என்னன்னா 1 மட்டும்தான் அந்த ரெண்டினுடைய காமன் டிவைசஸ்ன்னு சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வேற ஒரு நம்பர் கொடுக்குறேன். 5ஐயும் 10ஐயும் நான் எழுதுறேன். 5னுடைய டிவைசஸ் வந்து 1, 5ங்க. 10னுடைய டிவைசஸ் 1, 2, 5, 10. இப்ப இதுல காமனா 5 வருதா, 1 வருதா? 1 மட்டும் இருந்தாதான் அதனுடைய பேரு HCF 1ங்க. இப்போ காமனா 5 வந்திருக்கனால மேக்சிமம் எதுவோ அதை தான் HCFன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ரெண்டு நம்பர்னுடைய HCF வந்து பாத்தீங்க அப்படின்னா 5. அப்போ எல்லா நம்பர்னுடைய HCFம் 1 வராது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? எல்லா நம்பருக்கும் HCF 1 வராது. காமனா இருக்கிறத 1 வந்தா மட்டும்தான் அதை வந்து 1ன்னு சொல்றோமே தவிர இந்த ரெண்டு நம்பர்னுடைய HCF 5ன்னு சொல்லுவோம். 1 எல்லா நம்பர்னுடைய டிவைசர் அப்படிங்கறதுனால HCFன்னு சொல்ல மாட்டோம். சோ ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரைட். நம்ம பின்னாடி எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ இந்த டாபிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பின்னாடி இருக்கிற இன்னும் ஒரு சில கான்செப்ட்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பேசின எல்லா கேள்விக்குமே கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் PDF நம்ம ஷேர் பண்ணுவோம். அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்க இந்த கிளாஸை நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்துக்கும் உங்களாலே ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே. 9/35 NT எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்திருக்கீங்க. அதாவதுங்க 9/35ங்கிறத நான் டெர்மினேட்டிங் டெசிமல். ரைட். விகித அதாவது நான் டெர்மினேட்டிங் டெசிமல் அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்க நியூமரேட்டர் பார்க்க வேண்டாங்க, டினாமினேட்டர் மட்டும் பாருங்க. டினாமினேட்டருடைய டிவைசஸ் அதாவது ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். காரணிகள் 2 மட்டும் இருக்கலாம், இல்ல 5 மட்டும் இருக்கலாம், இல்ல 2, 5 இந்த ரெண்டுல எதுவே ரெண்டுமே சேர்ந்து இருக்கலாம். இதை தவிர வேற எந்த ஃபேக்டர்ஸ் வந்தாலும் அதை நான் டெர்மினேட்டிங் டெசிமல்னு சொல்லலாம். அதாவது 35 5 × 7ன்னு சொல்லலாமா? 7ங்கிற ஒரு டிவைசர் வந்திருக்கனால 9/35ங்கிறது ஒரு நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் சொல்லலாம். சரிங்களா? டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கால்குலேட்டர் எடுத்து செக் பண்ணி பாருங்க. 9/35 போட்டீங்கன்னா அது நிக்காம போய்கிட்டே இருக்கும் அதனுடைய புள்ளி. ரைட். எதனால இதை பார்த்த உடனே சொல்ல முடியுதுன்னா இது 7ஆல வகுப்படுது. அப்ப கண்டிப்பா இது NT நான் டெர்மினேட்டிங் சொல்லிடலாம். 5/64 கேட்டிருந்திருக்கீங்க. 5/64 பொறுத்த வரைக்குங்க 64ஐ 2ஆல மட்டும்தான் எழுத முடியும், வேற எந்த நம்பராலையும் எழுத முடியாது. 8 ஸ்கொயர் எழுதலாமே அப்படின்னா 8ஐயும் மறுபடியும் 2ஆல எழுத முடியும்.
அப்ப 2 × 2 × 2 மட்டும்தான் 64 நம்ம பிரைம் ஃபேக்டரா எழுத முடியும். அப்போ 2ங்கிற ஃபேக்டர்ஸ் அதுல வரனால 5/64 அப்படிங்கிறது ஒரு டெர்மினேட்டிங் சொல்லலாம். விகிதமுறு தசம எண் அப்படின்னு சொல்லலாம். முடிவுறு தசம எண் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.